மக்கள் பார்வைக்கு மீண்டும் சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரலை செய்யப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு சட்டமன்ற நிகழ்வு முழுவதும் நேரலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதும் நேரலை செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தரப்பில் இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டு வருகிறது. தாங்கள் பேசுவது வெளியில் தெரிவதில்லை எனவும், எனவே சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் கடந்த ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியினர் பேசுவது மட்டுமே நேரலை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த முறை, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்காக தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக நேரலை செய்யப்பட்டது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் இன்றைய தினமும் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. மக்கள் பார்வைக்கு மீண்டும் சட்டமன்ற நடவடிக்கைகள் நேரலை செய்யப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வெளிப்படைத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு சட்டமன்ற நிகழ்வு முழுவதும் நேரலை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதும் நேரலை செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தரப்பில் இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாகவே வைக்கப்பட்டு வருகிறது. தாங்கள் பேசுவது வெளியில் தெரிவதில்லை எனவும், எனவே சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட பார்த்தோம் என்றால் கடந்த ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியினர் பேசுவது மட்டுமே நேரலை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த முறை, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்காக தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக நேரலை செய்யப்பட்டது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் உரை நிகழ்த்த இருக்கிறார். இந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் இன்றைய தினமும் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.